டாக்டர் காலையில எந்திரிச்சோனே நான் டேப்லெட்டை சாப்பிட்டுருக்கேன் டாக்டர். இருந்தாலும் எனக்கு தைராய்டு கம்மியாகவே மாட்டேங்குது. முடி கொட்டிட்டே இருக்கு. வெயிட் அதிகமாயிட்டே இருக்கு. இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்துட்டே இருக்கு. டாக்டர் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றேன். எந்த மசில் அமுத்துனீங்கனாலும் பயங்கர பெயினா இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேஷண்ட் என்கிட்ட வருவாங்க. இதுக்கு ரீசன் இந்த கழுத்து பகுதியில் இருக்கு இல்லையா, இந்த குட்டியா இந்த பட்டர்ஃப்ளை ஷேப்ல இருக்கக்கூடிய ஆர்கன்ல இருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் உங்களுக்கு ப்ராப்பரா சுரக்காதனால தான் வருது. ஸோ இதுல இருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும்னு உங்களுக்கு தெரியுமாங்க? ஆர்கன் வேணா ரொம்ப குட்டியா இருக்கலாம், பட் ஆனா இதை செய்யக்கூடிய வேலை ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கும். இதுல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் தான் உங்களோட ஹார்ட் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணி வைக்குது. உங்களுடைய growth பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு குழந்தை பிறந்த உடனே நம்ம செக் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான டெஸ்ட்ல தைராய்டு ஒன்று. ஏன்னா தைராய்டு ப்ராப்பரா இல்லை அப்படின்னா ப்ராப்பரான பிரெயின் டெவலப்மெண்ட் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட போன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு, மசில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது, உங்களோட பாடியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இது எல்லா விஷயத்துக்கும் இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ இதனோட ஃபங்க்ஷன் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? இன்கேஸ் உங்களுக்கு தைராய்டு வந்துருச்சுன்னா என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். தைராய்டு வந்துச்சுன்னா டாக்டர் கிட்ட போனீங்கன்னா ஹைப்போதைராய்டு, ஹைப்பர் தைராய்டுன்னு ரெண்டாக பிரிச்சுடுவாங்க. ஆனால் மோஸ்ட்லி காமனாக வர்றது ஹைப்போதைராய்டு. ஜென்ரலாக ஹைப்போதைராய்டுனா நம்ம என்ன நினச்சிக்குவோம், நமக்கு தைராய்டு டிஎஸ்ஹெச்னோட அளவு வந்து அதிகமாக இருக்குன்னு நினச்சிக்குவோம். ஆனால் நான் பார்க்குற 80% பேஷண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹைப்போதைராய்டில் வர பேஷண்ட்ஸ் எல்லாருமே ஹஷிமோட்டோஸ் தைராய்டைட்டிஸ், அதாவது அவங்களுக்கு ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால தான் இந்த தைராய்டு வருது அப்படிங்கிறத நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நான் சொல்லியிருக்கேன். இதை கண்டுபிடிக்கணும்னா நிறைய டெஸ்ட் எடுக்கணும். அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த தைராய்டு இருக்கு இல்லையா, நீங்கள்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இந்த ஹார்மோன் கரெக்டாக செக்ரீட் ஆகிறது இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கிடையாதுங்க. இது கம்ப்ளீட்லி உங்களுடைய டயட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் ப்ராப்பராக இருக்குது, நியூட்ரிஷன் ப்ராப்பராக இருக்குன்னா தைராய்டை கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ண முடியும். டேப்லெட்டே எடுக்காமல் லைஃப் ஃபுல்லாக ஓட்டக்கூட முடியும். அந்த மாதிரி நம்ம நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வர எல்லா பேஷண்ட்ஸும், மேம் நம்ம 100 mg நான் வந்து தைராக்சின் எடுத்துகிட்டு இருக்கேன் மேம், எப்போதும் எனக்கு டயர்டாகவே இருக்குது மேம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க. அப்போது நமக்கு வந்து ஆன்டிபாடிஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணி பார்த்துட்டு இதனோட அளவு குறைஞ்சா மட்டும்தான் உங்களோட டிஎஸ்ஹெச்னோட அளவு நார்மலாக இருக்கும். மேம் எனக்கு கம்மியான டோஸில் தான் மேம் ஸ்டார்ட் பண்ணாங்க மெடிசன், அதுக்கப்புறமா அதை அப்படியே 50 ஆக்குனாங்க, அப்புறம் 75 ஆக்குனாங்க, அப்படியே 100 ஆக்கிட்டாங்க, இதுலேயே நம்ம எப்படி தான் ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்புவாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னா, இது வரதுக்கான ரூட் காஸ் யாருமே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. ப்ளஸ் அது எதனால் வருதுன்னு நிறைய டாக்டர்ஸ்க்கும் அதை ப்ராப்பராக ஒரு நாலேஜ் இருக்கிற மாதிரி படிக்கவும் மாட்டாங்க. இதுதாங்க உண்மை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தைராய்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆகணும்னா மிக முக்கியமாக 4 விஷயம் வேணும். ஒன்று வந்து செலினியம். செலினியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கணும். செலினியமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய T3 T4 ஹார்மோன் செக்ரீட் ஆகிறது. அதே போல் ஜிங்க். சின்ன குழந்தைங்களே இந்த பீடியாட்ரிஷியன் கிட்ட போனீங்கன்னா விட்டமின் டி ஜிங்க் ட்ராப்ஸ் வந்து கொடுக்கறது வந்து நீங்கள் எல்லா பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கவனிச்சிருப்பீங்க. ஏன்னா ஜிங்க் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3. ஒமேகா 3 என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகமாக உங்களோட பாடியில் ஒமேகா 6 இல்லை ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது உங்கள் பாடியில், தேவையில்லாத கழிவுகள் வந்து ஒரு இடத்துல சேர்ந்துருக்குன்னா அதுவுமே உங்களோட தைராய்டோடைய ஹார்மோனை ப்ராப்பராக செக்ரீட் ஆக விடாது. ஸோ இதெல்லாமே இருக்கான்னு பார்க்கணும். அடுத்ததாக ரொம்ப முக்கியமாக எந்த டாக்டருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, கடைசியாக ரொம்ப முக்கியமாக ஐனோசிட்டால்னு சொல்லிட்டு ஒரு சப்ளிமெண்ட் இருக்குது. இது நம்ம பாடியிலேயே செக்ரீட் ஆகும், நம்ம எக்ஸ்டர்னலாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் இதை பற்றி எந்த டாக்டரும் பெருசாக பேசியிருக்க மாட்டாங்க, பெருசாக தெரிஞ்சிருக்காது. இதை நாளும் நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கிட்டோம்னா உங்களோட தைராய்டை கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல கட்டி மாதிரி வந்திருக்கு டாக்டர், சர்ஜரி அளவுக்கு போயிட்டேன் டாக்டர், ஒரு சைடில் கொய்டர் மாதிரி வந்திருக்கு டாக்டர், இதெல்லாம் வேற வேற கண்டிஷன் தான். பட் ஆனால் இதுக்கெல்லாம் ரொம்ப பேசிக்காக முக்கியம் இந்த 4 விஷயங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடிய
விஷயங்கள் எல்லாம் என்னன்னு கேட்டோம்னா, தைராய்டு பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க, டாக்டர் காலிஃப்ளவர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, கோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நான் எடுக்கிறதே இல்லை டாக்டர். இருந்தாலும் என்னோட டிஎஸ்ஹெச்னோட அளவு வந்து கம்மியாகவே மாட்டேங்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்க பாயில் பண்ணி தான் மோஸ்ட்லி எடுத்துக்குவீங்க. இதை பாயில் பண்ணி எடுக்கிறதுல எந்த வகையான தவறும் கிடையாதுங்க. ஆனால் இது வந்து ராவா எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் இதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முக்கியமாக அவாய்ட் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நீங்கள் டீ காஃபி எடுக்கிறீங்க அப்படின்னா, டீ காஃபியில் பால் சேர்த்து எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கூடாது. டாக்டர் டீ காஃபி குடிக்காம என்ன டாக்டர் இருக்குது லைஃப்பில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் அது உங்கள் பாடுங்க. நீங்கள் மெடிசனை லைஃப் டைம் தான் எடுக்க வேண்டியது இருக்கும். தைராய்டு நோடுல்ஸ் எல்லாம் வரதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட வந்துட்டிங்கன்னா நம்ம சொல்கிற டயட்டை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் தைராய்டை வந்து நல்லாவே ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ டீ, காஃபி, பால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். நீங்கள் வந்து பால் சேர்க்காத காஃபி குடிக்கிறீங்க, சர்க்கரை அளவாக எடுத்துக்கிறீங்கன்னா பிரச்சனை எதுவும் கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமாக அவாய்ட் பண்ண வேண்டியது சப்பாத்தி. என்ன டாக்டர் சப்பாத்தி அவாய்ட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், சப்பாத்தியில் க்ளூட்டன்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் இருக்குது. இன்னொரு விஷயம், சப்பாத்தி நல்லதுன்னு தானே டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லது தாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய வீட் இருக்கு இல்லையா, அது வந்து மரபணு மாற்றப்பட்டு அதிலிருந்து வரக்கூடிய வீட் ஃப்ளாரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய க்ளூட்டன் வந்து உங்களுடைய டிபிஓ ஏடிஜியை வந்து கண்டிப்பாக அதிகப்படுத்தும். இந்த டிபிஓ ஏடிஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் உங்களோட தைராய்டோடைய ஆன்டிபாடி. இது ரெண்டும் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹைப்போதைராய்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது ஹஷிமோட்டோஸ் தைராய்டைட்டிஸ்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, வெஜிடபிள் ஆயில்ஸ். எந்த ஆயிலெல்லாம் வெஜிடபிள்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சாப்பிட்றீங்களோ அதை அவாய்ட் பண்ணணும். அதே போல் பார்த்தீங்கன்னா, அதை ஹை டிகிரியில் வறுத்து பொரித்து சிக்கனெல்லாம் எடுப்போம் இல்லையா, அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அது என்ன பண்ணோன்னா, உங்களோட பாடியில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை அதிகப்படுத்தும், தேவையில்லாத ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அதிகப்படுத்தும். அப்போ என்னாகும், அதுவுமே தைராய்டு கிளாண்டை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பால் சேர்க்கக்கூடாது, கண்டிப்பாக வீட் எடுத்துக்கக்கூடாது, அதே போல் வெஜிடபிள் ஆயில் எடுத்துக்கக்கூடாது. அதுக்கப்புறமா நீங்கள் அதிகமாக எடுத்துக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருஞ்சீரகம். நம்மளோட நபிகள் நாயகம் கொடுத்துருக்காங்க இல்லையா, சொல்லியிருக்காங்க இல்லையா, மரணத்தை தவிர எல்லா வியாதிகளுக்கும் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் வந்து உங்களுடைய தைராய்டை வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். டெய்லியும் ஒரு குட்டியாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் உணவில் சேர்த்துக்கலாம், அரைச்சி பொடியாக கூட எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பட் ஆனால் டெய்லியும் எடுத்துக்கணும். ஆனால் நாட் மோர் தென் ஒரு 45 டேஸ்க்கு மேலே அதை எடுத்துக்காதீங்க. ஒரு 45 டேஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது சுகர். சுகரை ஏன் அவாய்ட் பண்ணணும்னா, அதிகமாக சுகரை எடுத்துக்கும் போது பாடியில் கெட்ட கொழுப்பு உருவாகும், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் உருவாகும். அதே போல் பார்த்தீங்கன்னா, வெயிட் அதிகமாயிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட தைராய்டு கிளாண்டோடைய ஃபங்க்ஷனும் ப்ராப்பராக நடக்காது. ஸோ அதனால் இதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, டாக்டர் நான் என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, T3, T4, TSH, டிபிஓ ஏடிஜி இந்த 2 ஆன்டிபாடிஸும் டெஸ்ட் பண்ணணும். அது போக பார்த்தீங்கன்னா, விட்டமின் டினோட அளவு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த விட்டமின் டி குறைவாக இருந்துச்சுனாலும் தைராய்டு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா, உங்களோட அயன் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது, அதில் ஃபெரிட்டின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். உங்களோட அயன் லெவல் கம்மியாக இருந்துச்சுனாலும் அதுவுமே உங்களுடைய தைராய்டை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாங்க, தைராய்டு பேஷண்ட் நிறைய பேர், டாக்டர் எனக்கு வயிறு உப்புன மாதிரி இருக்கு, ஏப்பம் வருது, கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சொல்லுவாங்க. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம் உங்களுடைய கட் பாக்டீரியாஸ், அதாவது கட் மைக்ரோப்ஸ்னு சொல்லுவோம், அதுக்குள்ள இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் அதிகப்படியாக இருக்குது இல்லை வந்து குறைவாக இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தைராய்டு வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அதனால் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது என்டையர் பாடி எப்படி சிம்டம் வந்து என்டையர் பாடியில் வருதோ அதே போல் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நம்மளோட உணவுல இருந்து உடற்பயிற்சியில இருந்து எல்லா விஷயத்தையும் கரெக்ட் பண்ணிட்டோம்னா
கம்ப்ளீட்டாக இந்த தைராய்டை வந்து நிச்சயமாக ரிவர்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இது கட்லேருந்து வரலாம், உங்களுடைய லிவர் ஃபங்க்ஷன் ப்ராப்பராக இல்லாததுனால வரலாம், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால வரலாம், விட்டமின் டினால வரலாம். எது வந்து கம்மியாக இருக்குது உங்களுக்கு, இல்லை எது அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு ப்ராப்பராக தைராய்டு கிளாண்டுக்கு ஒரு ஸ்கேனையும் போட்டு பார்த்து ஏதாவது கட்டி எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துட்டு அதை வந்து எவிடன்ஸ் பேஸ்டாக ஒரு 45 டேஸ் நாங்கள் சொல்கிற டயட்டெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா 45 டேஸ் கழித்து நீங்கள் எடுக்கக்கூடிய பிளட் டெஸ்ட்டில் நிச்சயமாக டிஃப்ரெண்ட் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் தைராய்டில் வந்து கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, கிளாண்டையே ரிமூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிற பேஷண்ட்டுக்கும் அந்த தைராய்டினோட கட்டியினோட அளவை கண்டிப்பாக கம்மி பண்ண முடியும். சில பேஷண்ட்டுக்கு கட்டியே ஃபுல்லாக கரைஞ்சு போகிறதும் உண்டு. ஸோ நான் இந்த கொடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தைராய்டு இருக்க நிறைய ஃபீமேல்ஸ் தாங்க அதிகமாக அஃபெக்ட் ஆகுறாங்க. ஏன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும்போது இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மை கூட சேர்ந்தே வருதுங்க. அதனால நிறைய பெண்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அதே போல் உங்களுக்கு பர்சனலாக கன்சல்டேஷன் எடுத்துக்கணும்னா 9943152186 நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. நாங்கள் உங்களோட தைராய்டை ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ரெக்கவரி பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். வேறு என்ன வேணும்? தேங்க்யூ.